ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். ரீனா took a loan of rupees 1200 with simple interest for as many years as the rate of interest. If she paid rupees 432 as interest at the end of the loan period, what was the rate of interest? இப்போ ரீனான்ற ஒரு கேர்ள் வந்து rupees 1200 லோன் வாங்குறாங்க. பட் அவங்க லோன் பீரியட் எவ்வளோன்னு கொடுக்கல, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கொடுக்கல. பட் ஒன் திங் கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து 430 rupees வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ தெரியாத ரேட்டையும் டைமையும் நம்ம ஆர்னு எடுத்துக்க போகிறோம். லெட் ரேட் ஈக்குவல் டு R% அண்ட் டைம்ஸ் ஈக்குவல் டு RESD. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலானது பிரின்சிபல் இன்ட்டு ரேட் இன்ட்டு டைம் டிவைட் பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து rupees 432 கொடுத்துருக்காங்க. 432 ஈக்குவல் டு பிரின்சிபல் வந்து rupees 1200 1200 இன்ட்டு ரேட் வந்து R%, டைம் வந்து RES. இப்போ 432 ஈக்குவல் டு 1200 இன்ட்டு R டிவைட் பை 100. இப்போ இதை கேன்சல் பண்ணால் 12R² = 432. 432 12ஆல் கேன்சல் பண்ணும்போது R² வந்து 36 கிடைக்குது. R வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 6. இப்போ R வந்து நெகட்டிவ்ல இருக்க வாய்ப்பில், அதனால R = +6. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%.